உணவை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுகிறீர்களா? புற்றுநோய் முதல் மாரடைப்பு வரும் ஆபத்து. எச்சரிக்கும் டாக்டர்கள். முன்பெல்லாம் மனிதர்களுக்கு ஆரோக்கியமான உணவு குறித்த அக்கறையும் விழிப்புணர்வும் இருந்தது. அப்போதைய உணவு பழக்கமே ஒருவித கட்டுக்கோப்பாக இருந்ததால் உணவு சார்ந்த ஆரோக்கியம் தானாகவே மனிதர்களுக்கு கிடைத்தது. இன்றைய அவசர உலகில் மிச்சமாகி போன உணவை குளிர்சாதன பெட்டியில் வைத்து மீண்டும் தேவைப்படும் போது அந்த உணவை எடுத்து சூடுபடுத்தி உண்பது ஒரு பழக்கமாகவே வீடுகளில் மாறிவிட்டது. ஆனால் உணவை சூடுபடுத்தி சாப்பிடுவதுதானே என்று சாதாரணமாக நினைக்கும் இந்த செயல் சில குறிப்பிட்ட உணவுகளை பொறுத்தவரை மெதுவாக நஞ்சாக மாறிவிடும் என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எந்தெந்த உணவுகளை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது, அதன் பின்னணியில் உள்ள அறிவியல் ஆபத்துக்கள் குறித்து இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். அரிசி சாதம் மற்றும் கீரை வகைகள். சமைத்த அரிசி சாதத்தை அறை வெப்பநிலையில் நீண்ட நேரம் வைத்திருக்கும் போது அதில் பாக்டீரியா வித்துக்கள் உருவாகின்றன. இதனை மீண்டும் சூடுபடுத்தினாலும் அந்த நச்சுத்தன்மை நீங்குவதில்லை. மாறாக இது கடுமையாகி உணவில் நச்சாக மாறிவிடும். அதேபோல பசலைக்கீரை போன்ற இலை வகை காய்கறிகளில் நைட்ரேட்டுகள் அதிகம். இவற்றை மீண்டும் சூடுபடுத்தும் போது அவை நைட்ரேட்டுகளாக மாறி பின்பு உடலில் நைட்ரோசமன்கள் எனும் புற்றுநோய் உண்டாக்கும் காரணியாக உருமாறுகின்றன. முட்டை மற்றும் கோழி. புரத களஞ்சியமான முட்டையை சமைத்தவுடன் உண்பதே சிறந்தது. மீண்டும் சூடுபடுத்துவது அதில் உள்ள புரத கட்டமைப்பை சிதைத்து செரிமான கோளாறுகளை உண்டாக்கும். அதே போல கோழிக்கறியை மீண்டும் சூடு செய்யும் போது அதில் ஈகோலி மற்றும் சால்மோனெல்லா போன்ற பாக்டீரியாக்கள் வளர வாய்ப்புள்ளது. தவிர்க்க முடியாத சூழலில் அவற்றை சூடுபடுத்தினால் குறைந்தது 2 நிமிடங்கள் அதிக வெப்பநிலையில் வைத்து பாக்டீரியாக்களை அழிக்க வேண்டியது மிகவும் அவசியம். காளான்களை பொறுத்தவரை சமைத்த 2 மணி நேரத்திற்குள் உண்பதே பாதுகாப்பானது. இல்லையெனில் அதில் உள்ள புரதங்கள் விரைவாக கெட்டுவிடும். உருளைக்கிழங்கு மற்றும் சமையல் எண்ணெய். சமைத்த உருளைக்கிழங்கை அறை வெப்பநிலையில் மூடி வைத்தால் ஆக்சிஜன் கிடைக்காத சூழலில் போட்டியூலிசம் எனும் கொடிய பாதிப்பை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் உருவாகும். இவற்றை மீண்டும் சூடுபடுத்தினாலும் விஷத்தன்மை குறையாது. இதையெல்லாம் விட ஒரு முறை பயன்படுத்திய சமையல் எண்ணெயை மீண்டும் மீண்டும் கொதிக்க வைப்பது மிகப்பெரிய ஆபத்தாக உள்ளது. இது எண்ணெயை நச்சுத்தன்மையுடையதாக மாற்றி உடலில் கெட்ட கொழுப்பை, அதாவது LDL கொழுப்பை அதிகரித்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை நேரடியாக அதிகரிக்கிறது. எண்ணெய் கருப்பாக மாறினாலோ அல்லது நெடி ஏறினாலோ அதை பயன்படுத்துவதை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். எனவே சூடுபடுத்தி உணவுகளை உட்கொள்வது என்பதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு சமைத்த உணவை அடுத்த சில மணி நேரத்திற்குள் சாப்பிட்டு விடுவதே நல்லது. முன்பெல்லாம் காலை இரவு என வீடுகளில் 2 வேளைகள் சமைத்தார்கள். விடுமுறை நாட்களில் 3 வேளையும் சமைத்தார்கள். இரவில் மீந்து போன சாதத்தை தண்ணீர் ஊற்றி வைத்து காலையில் நீராகாரமாக குடித்தார்கள். ஆனால் இன்று எதை சமைத்தாலும் மீந்து போனால் உடனடியாக ஃப்ரிட்ஜில் வைத்து 3 நாட்கள் வரை ஆனாலும் சூடுபடுத்தி அதை உட்கொள்கின்றனர். பால், தயிர், குளிர்பானங்கள், காய்கறிகள், பழங்கள், ஐஸ்கிரீம் போன்றவை வைக்கத்தான் ஃப்ரிட்ஜே தவிர சமைத்த உணவுகளை வைக்கும் இடம் அதுவல்ல என்ற விழிப்புணர்வு மக்களுக்கு, குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு இனியாவது வர வேண்டும்.